ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்மளோட ஜிஎஸ்டி ஒர்க்கை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்குன்னா அதுக்கு எப்படி ரிப்ளை ரெடி பண்ணுறது, இல்லை ஜிஎஸ்டியில் புதுசாக வந்து லேர்னிங் ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னா எப்படி வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சாட் ஜிபிடி அப்படிங்கிறது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். சாட் ஜிபிடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர். இதை யார் கிரியேட் பண்ணியிருக்காங்கனாக்கா ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிசர்ச் கம்பெனி. இவங்க ஸ்டார்டிங்கில் வந்து 2015 வந்து நான் ப்ராஃபிட் கம்பெனியாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ப்ராஃபிட் கம்பெனியாக வந்து 2019 ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி மேலே வந்து இப்போ மைக்ரோசாஃப்டை வந்து $10 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எலான் மாஸ்க்கு கூட வந்து ஒரு ஃபவுண்டராக இருந்திருக்காரு. லேட்டர் வந்து இந்த கம்பெனிலேருந்து வெளில வந்துட்டார். இப்போ இந்த கம்பெனி வந்து மிகப்பெரிய புரட்சி பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிக்டாக். இது வந்து இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு ஆப் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பாப்புலரு. அதாவது ஒரு 10 கோடி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம். லான்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10 கோடி வந்து 2 மாதத்துலேயே வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பயனாளர்கள். அவ்வளோ ஸ்பீடாக வந்து ரீச் ஆகிருக்கு இந்த சாட் ஜிபிடி. இந்த சாட் ஜிபிடி யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறவங்க டெவலப் பண்ணாங்க. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 30th நவம்பர் 2022 லான்ச் பண்ணாங்க. இப்போதைக்கு வந்து பயன்பாட்டுக்கு ஃப்ரீயாக வந்து இருக்குது. இதில் 2 வருஷன் வச்சுருக்காங்க. GPT 3.5 அப்புறம் வந்து GPT 4 அப்படிங்கிறது. அந்த GPT 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சர்வீஸு. இதுக்கு வந்து மாதத்துக்கு வந்து $20 வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1600 வந்து நம்ம கொடுத்தா தான் அந்த சர்வீஸை வந்து ரிசீவ் பண்ண முடியும். இது மொபைல் ஆப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம வாய்ஸ் இன்புட் கூட கொடுத்துக்கலாம். இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதால வந்து கூகுள் பார்த்தீங்கன்னா காம்படிட்டருக்கு வந்து அவங்க ஒரு இதே மாதிரி ஏஐ வந்து ஒன்று லான்ச் பண்ணாங்க, கூகுள் பாட் அப்படிங்கிறது. இந்த சாட் ஜிபிடி, கூகுள் பாட் இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் கூட 100% வந்து அக்யூரசி கிடையாது. எக்ஸ்பிரிமெண்ட்டில் தான் இருந்துகிட்ருக்கு. பட் இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளோட ரெகுலர் ஒர்க்குக்கு பயன்படுத்திக்கலாம். சாட் ஜிபிடி, கூகுள் பாட் இது வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டில் தான் இருக்குது. அதனால் வந்து சென்சிட்டிவான டேட்டாவை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணக்கூடாது. நம்மளோட பர்சனல் டேட்டா எதுவும் வந்து கொடுத்து சர்ச் பண்ணக்கூடாது. சாட் ஜிபிடிக்கும் ஜிஎஸ்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிக்கலாம். சம்மந்தம் இருக்குது. அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கூகுளில் போயிட்டு சாட் ஜிபிடி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். நான் ஏற்கனவே லாகின் பண்ணதுனால லாகின் ஆகி காமிக்குது. இந்த இடத்துல வந்து உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் அப்பியரன்ஸ் இருக்கும். இதில் 2 வெர்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரீ வெர்ஷன் தான் வந்து GPT 3.5. இது ஃப்ரீ தான். GPT 4 அப்படிங்கிறது வந்து பெய்டு வெர்ஷன். இந்த இடத்துல வந்து சென்ட் டீட்டெயில் இதில் வந்து 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா அதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டாலும் இம்மிடியட்டாக வந்து ஆன்சர் வந்துடும். இப்போ ஒரு ப்ரோக்ராம் கோடிங் சம்மந்தமாக நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கோடிங் சம்மந்தமான டீட்டெயில் வந்து இம்மிடியட்டாக வந்துடும். இல்லை குக்கிங் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா குக்கிங் சம்மந்தப்பட்ட அந்த ப்ரிப்பரேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும். இல்லை ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமாக கேட்குறீங்கன்னா இம்மிடியட்டாக வந்துடும். இதுதான் இப்போயுமே கூகுள்லையுமே வருது. இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வித்தியாசம் இருக்குது. கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சர்ச் பண்ணோன்னா கீழே வந்து அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் பப்ளிஷாக இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க்கு காமிக்கும். நீங்கள் ஒவ்வொரு லிங்க்காக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும். அக்யூரேட் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை தேடுறதுல சிரமம் இருக்கும். பட் இந்த சாட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை வந்து சிம்பிளாக வந்து நமக்கு கொடுத்துரும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இந்த சாட் ஜிபிடி இப்போதைக்கு பாப்புலர். இந்த இடத்துல ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய நோட்டீஸ்க்கு ரிப்ளை ரெடி பண்ணுறதுக்கு சாட் ஜிபிடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணோம். ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் ரிப்ளை லெட்டர் ஃபார்மட் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா
அந்த லெட்டர் வந்து எப்படி வந்து நம்ம ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அழகாக வந்து ஒரு செகண்ட்லேயே வந்து கொடுத்துருச்சு. ஜஸ்ட் இதை நீங்கள் காப்பி பண்ணி நம்ம வேர்டில் வச்சுட்டு இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் இருக்கிறது நம்ம இன்புட் கொடுத்தா போதும். நம்மளோட பேர், டிபார்ட்மெண்ட்டோட அட்ரஸ் டீட்டெயிலு, மற்றபடி கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நமக்கு தகுந்த மாதிரி வேர்டு கரெக்ஷன் மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டால் போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து லெட்ரு வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, டைம் வந்து 15 டேஸ் கொடுத்துருக்காங்க ரிப்ளை ஃபைல் பண்ணுறதுக்கு. ஃபர்தராக டைம் வேணும் அப்படின்னா டைம் ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். இப்போ எக்ஸ்டென்ஷன் லெட்டர் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறது நம்ம ஃபைல் பண்ணணும். அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னாக்க இமிடியட்டாக வந்து சாட் ஜிபிடி வந்து நமக்கு ரைட் பண்ணி கொடுத்துருச்சு. இதில் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை மட்டும் நீங்கள் இன்சர்ட் பண்ணால் போதும். தேவையில்லாத வேர்டிங் இருக்குன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து 99 அக்யூரசி, 1% வந்து நீங்கள் மேனுவலாக வந்து மாற்றுற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி உங்கள் கம்பெனி சம்மந்தப்பட்ட லெட்டர்ஸ் இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். யாருக்காச்சும் மெயில் அனுப்ப போகிறீங்க டாப் ஆஃபீஸியலுக்கு அப்படின்னா, அப்போ எப்படி நம்ம ப்ராப்பர் இங்கிலீஷில் டைப் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சாட் ஜிபிடியில் கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு மெயில் ரைட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் எக்ஸல் கற்றுக்கணும், இல்லை அக்கௌண்ட்ஸ் கற்றுக்கணும், இல்லை ப்ரோக்ராம் கற்றுக்கணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இந்த இது மூலிமா நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ வந்து ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ ஜிஎஸ்டியோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக வந்து நமக்கு கொடுத்துரும், நோட்ஸாக கொடுத்துரும். இதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். த்ரீ கோல்டன் ரூல் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். அக்கௌண்டிங்கில் இருக்கக்கூடிய 3 கோல்டன் ரூல், ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்டு ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்க அதை பற்றின டீட்டெயில் வந்து நமக்கு கொடுத்துருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் வந்து எளிமையாக வந்து டேட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா உங்களோட பர்சனல் டீட்டெயில் எதுவும் தரக்கூடாதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணாதீங்க. சென்சிட்டிவ், எகென்ஸ்ட் லா, அது சம்மந்தப்பட்ட ப்ரோஹிபிட்டட் வேர்டு எதை கொடுத்து சர்ச் பண்ணாதீங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். வேறு என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னா நம்மளோட யோசிக்கிற திறன் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக வந்து கான்ட்ராவர்சியல் போயிட்டுருக்கு. இதோட இம்பேக்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்பெனிஸில் வந்து இந்த சாட் ஜிபிடியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல், காலேஜ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. ரீசன் என்னன்னாக்கா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மேக்ஸ் போடணும் அப்படின்னா சிம்பிளாக வந்து அந்த கொஸ்டின் மட்டும் கொடுத்தா போதும், அதுவே எளிமையாக வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் திங்க் பண்ண மாட்டார். அதே மாதிரி கம்பெனிஸில் ப்ரோக்ராம் கோடிங் எதுவாக இருந்தாலும் சரி காப்பி அடிச்சிருவாங்க. அதுக்காக வந்து இதை எல்லாரும் பேன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க எம்ப்ளாயிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அசெஞ்சர், அமேசான், ஆப்பிள், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இதே மாதிரி ஒரு சில காலேஜ், யூனிவர்சிட்டியும் இதே மாதிரி ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டியும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இந்த சர்வீஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. அதனால் வந்து நம்ம ஒர்க்குக்கு, நம்ம லேர்னிங்க்கு வந்து சாட் ஜிபிடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து இதிலே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. பர்ச்சேஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன, சேல்ஸுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன, பேமெண்ட் ஆஃப் சேலரிக்கு என்ன, டெப்ரிசியேஷனுக்கு என்ன, ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு கீவேர்டில் சர்ச் பண்ணோம், மொத்த டீட்டெயிலாக வந்து நமக்கும் வந்துடுச்சு. இது மாதிரி தான் வந்து நம்ம ரெகுலர் ஒர்க்குக்கு இந்த சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நீங்கள் ஜிஎஸ்டியில் லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த சாட் ஜிபிடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாட் ஜிபிடியை வந்து மைக்ரோசாஃப்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட காம்படிட்டர் வந்து கூகுளு. இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களும் இதே கான்செப்டில் ஒரு ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் இருக்குது. அதுதான் வந்து கூகுள் பாட்டு. இப்போ நம்ம பார்த்த இதே டீட்டெயில்ஸ் வந்து இந்த கூகுள் பாட்லேயும் வந்து நம்மளால எடுக்க முடியும். வேர்ல்டு வைடாக வந்து பாப்புலராக இருக்கக்கூடிய வந்து சாட் ஜிபிடி. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்
டூலை யூஸ் பண்ணி நம்மளோட ரெகுலர் ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். லேர்னிங்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ஜிஎஸ்டி கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா வர 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். 4 days கிளாஸு. டைம் வந்து நைட்டு 8லேருந்து 9 வரைக்கும். இதில் வந்து ஜிஎஸ்டி பேசிக் லாலேருந்து GSTR1 GSTR3B எப்படி ஃபைல் பண்ணுற ப்ராக்டிக்கல் டெமோ வரைக்கும் இந்த கிளாஸில் இருக்கும். யாராச்சும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு ஜிஎஸ்டி அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.